வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு அதிரடியான 4 முக்கிய மாற்றங்களை இப்போ அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாடு முழுவதுமே உள்ள ரேஷன் கார்டுதாரர்களுக்கு சில முக்கியமான புதிய அறிவிப்புகளை இப்போ அரசு வெளியிட்டிருக்காங்க. அதுவுமே கம்பல்சரி இந்த ஏப்ரல் 2026 முதல் வரும் புதிய மாற்றம் அனைத்தையுமே மக்கள் கட்டாயமா கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் அறிவுறுத்தி இருக்காங்க. அதுல முதல் அறிவிப்பா 3 மாத உணவு தானியங்கள் ஒரே முறையில் வழங்கப்படும் என்ற புதிய திட்டம் தற்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னும், இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து மக்கள் இந்த ஏப்ரல், மே, ஜூன் மாதத்திற்கான தேவையான அரிசி மற்றும் கோதுமை போன்ற பொருட்கள் ஒரே தடவையில் வழங்கப்பட இருக்கிறதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்குமே அறிவுறுத்தி இருக்காங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்து நீங்க முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற அறிவிப்பையும் கொண்டு வந்திருக்காங்க. மேக்சிமம் நம்ம தமிழகத்திலையும் இந்த ஏப்ரல், மே, ஜூன் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் அனைத்துமே இந்த மாதம் பெற்றுக்கொள்ளலாம். மக்கள் அனைவருமே தாமதமின்றி போய் வாங்கி பயனடைங்க. இரண்டாவதா EKYC கட்டாயம் அப்படின்ற அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருமே தங்களோட ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களோட ஆதார் விவரங்களை EKYC சொல்லக்கூடிய ஆதார் விவரங்களை சரிபார்ப்பது கட்டாயம் அப்படின்ற அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த KYCயை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னாலும் அந்த நபருக்கான ரேஷன் பொருட்கள் தற்காலிகமாகவோ இல்லைனா நிரந்தரமாகவோ ரேஷன் பொருட்கள் ரத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருமே உங்களோட ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் EKYCயை கம்ப்ளீட் பண்ணுறது இந்த மாதம் கட்டாயம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் விநியோக முறைன்னு சொல்லக்கூடிய EPOS மூலம் ரேஷன் வழங்கும் நடைமுறை பலப்படுத்த உள்ளது. அதுவும் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு மூலம் உண்மையான பயனாளிகளுக்கு மட்டும் பொருட்கள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய திட்டமுள்ளது. அதேபோல் தகுதி இல்லாத அல்லது போலியான ரேஷன் கார்டுகளை நீக்கும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற. இதன் மூலம் உண்மையான பயனாளிகளுக்கு உரிய அளவு உதவி கிடைப்பதை உறுதி செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நான்காவது முக்கிய அறிவிப்பா நம்ம தமிழகத்தில் வர இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல் காரணமாக இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறதுனால புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னும், இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டை தொலைச்சிட்டு இருக்கீங்க, அவங்களும் விண்ணப்பிச்சிருப்பீங்க, அவங்களுக்குமே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ரேஷன் அட்டை வழங்குறது. இது மீண்டும் மே 4ஆம் தேதிக்கு மேல் கார்டுகள் விநியோகம் செய்யப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் நீங்கள் ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய பெயர் மாற்றங்கள், பெயர் நீக்கம், பிறந்த தேதி அப்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறது, இந்த மாதிரியான அனைத்து செயல்களையும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். அதற்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு மே 4க்கு பிறகு தான் எல்லா அப்டேட்டும் வரும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து அறிவிப்புகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.